டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ரொம்ப நாளாக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் கேட்ட பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நார்மலாக வெயில் காலங்களில் வீட்டில் இருக்கிறவங்கலாம் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி ஒரு பருப்பு உருண்டை குழம்பை வச்சு கொடுத்தீங்கன்னா வச்சு சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுக்காக ஒரு சின்ன பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, அதோடு சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி, இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் விதமல்லி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை ஒரு வாட்டி நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பவுலில் ஒரு 100 ml தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இந்த பவுலில் ஒரு 100 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கோம். நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து மீடியம் சைஸ் மிக்ஸி ஜாரில் அந்த கடலைப்பருப்பை முதல்ல சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் ஒரு 50 கிராம் துவரம் பருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்துக்குவோம். அடுத்ததாக ஒரு 3 காஞ்ச மிளகாய் ஊற வச்சதை எடுத்து வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு இந்த பருப்பு, காஞ்ச மிளகா, சீரகம் எல்லாத்தையுமே நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இப்போ அரைச்சி எடுத்த பருப்பு எல்லாத்தையுமே இந்த மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம். இந்த பருப்புகளை ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருந்தால் போதும். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு ஒரு 100 கிராம் பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கிறோம். இந்த மாதிரி நல்லா பொடிசாக வெட்டிட்டு உள்ளே சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூனை மட்டும் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொருள் எல்லாமே சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுறலாம். அந்த வெங்காயம், பருப்பு எல்லாத்தையுமே ஒன்று போல் நல்லா பிசைஞ்சு விட்ருவோம். பிசைஞ்சு முடிச்சுட்டு அப்படியே குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸுக்கு வைக்கணும், ரொம்ப பெருசாகவும் வேண்டாம். இதே மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நல்லா ஒன்று போல் குட்டி குட்டி உருண்டைகளாக போட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம ரெடி பண்ணதில் ஒரு 16 உருண்டைகள் வந்திருக்குது. இந்தளவுக்கு எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக அடுப்பில் ஒரு ஸ்டீமர் வச்சுருக்கிறோம். நீங்கள் ஸ்டீமர் இல்லைன்னா இட்லி கொப்பரையில் அந்த மாதிரி எதுனாலும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற எல்லா உருண்டைகளையுமே அப்படியே எடுத்து ஒன்று போல் அடுக்கி விட்ருவோம். இப்போ இந்தளவுக்கு எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம் மட்டும் இந்த உருண்டைகள் எல்லாமே நல்லா வெந்து வரட்டும். 10 நிமிஷம் ஆன உடனே இந்த உருண்டைகளை அப்படியே வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக முதல்ல நம்ம ஊற வச்ச துவரம் பருப்பு, விதமல்லி எல்லாமே நல்லா ஊறி வந்துருச்சு. அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அப்படியே ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துருவோம். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதையும் உள்ளே சேர்த்து லைட்டாக தண்ணி சேர்த்து இதை அப்படியே ஒரு பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்தளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்குறோம். எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெயில் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகை சேர்த்துருவோம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக வெட்டி வச்சுருக்கிறோம். அதை உள்ளே சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதோட 2 பல் பூண்டு வெட்டி உள்ளே சேர்த்துருக்குறோம். சேர்த்துட்டு அந்த வெங்காயத்தோடு அப்படியே வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 3 பச்சை மிளகா, 2 காஞ்ச மிளகாய் பிச்சு உள்ளே சேர்த்துக்குருவோம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுலாம். நமக்கு வெங்காயம் இந்தளவுக்கு லேசான ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை முதல்ல உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த ஜாரை கழுவி ஒரு 100 ml தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்ருவோம். சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்ததாக இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை கொதிக்க விட ஆரம்பிச்சிடலாம். இது நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ ஒரு 4-5 நிமிஷம் நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு திக்காகி வந்திருக்குது. இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற அந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து உள்ளே சேர்த்துடலாம். இந்த உருண்டைகள் எல்லாமே உடையும் நினைக்க வேண்டாம், நல்லா முழுசாக இருக்கும். நீங்கள் அமுக்குனா மட்டும்தான் அது நொறுங்க ஆரம்பிக்கும். அப்படியே எல்லா உருண்டைகளையுமே உள்ளே சேர்த்து விட்ருவோம். இப்போ அந்த கிரேவியோடு சேர்ந்து இந்த உருண்டைகளும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே வெந்து வரட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் அந்த உருண்டைகள் எல்லாமே அந்த கிரேவியில் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த இடத்துல ஒரு 250 ml தயிர் எடுத்து நல்லா விஸ்கை வச்சு நைஸாக அடித்து வச்சுருக்கோம். அதை அப்படியே உள்ளே சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ அந்த கலந்து விட்ட தயிர் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் லேசாக மட்டும் கொதி வரட்டும். அடுப்பு இந்த இடத்துல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா இது திரளாக வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதாங்க, ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு லேசான சூடாகி வந்திருக்குது. இந்த இடத்துல கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வெயிலுக்கு இதமாக நமக்கு ஒரு சூப்பரான பருப்பு உருண்டை மோர் குழம்பு தயாராகிருச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.